Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ரஸ்மலாய் ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரஸ்மலாய்க்காக ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 2 லிட்டர் பால் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ போடணும்னு சொல்கிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மில்க்கு. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 பாயில் மட்டும் போதும், நிறைய கொதிக்க விட வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லெமன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த தண்ணி தனியாக ஆகிடும், அப்புறமா சனா தனியாக ஆகிடும். அது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ சனா வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், இது சனா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் அது ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட டேரெக்டாக ரொம்ப மெலிசான ஸ்ட்ரெயினர் இருக்குன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாத்து தான் பெஸ்ட்டு. இப்போ இது நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக போகட்டும். அந்த மில்க் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் மாவெல்லாம் பிசையும் போது அது யூஸ் ஆகும். அது கொஞ்சம் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எதனாலனா நம்ம இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, லெமன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதோட அந்த கசப்பு தன்னம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். 2 times வாஷ் பண்ணால் போதும். பாருங்க, நான் 1 time வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் போடுறேன். தண்ணி ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து அந்த கர்ச்சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுறலாம். அந்த டேப் கிட்ட எங்கேயாவது உங்ககிட்ட பிளேஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் கையிலேயே பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கையில தான் பண்ணுறேன், காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிடுங்க, ட்ரெயின் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாகவே நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக இது பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஒரு 4 to 5 hours விட்டால் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். அந்த ட்ரெயின் பண்ண வாட்டர் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்பாத்திக்காக நீங்கள் வாட்டருக்கு பதிலாக இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர் அது. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள், இப்போது இந்த ஃபுல்லாகவே நல்லா இது ஆயிடுச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து நல்லா ஒரு 10 minutes வந்து நல்லா பிசையணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு 1 லிட்டர் பால் வந்து நல்லா பாயில் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அப்போ தான் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். பாருங்கள், 1 லிட்டர் பால் வந்து போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரப்படி மாதிரி செய்யணும். பட் ரப்படி வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இது டைட்டாக பண்ணாமல் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வைக்கணுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் அது ஸ்டவ்வில் வச்சுட்டேன் மில்க்கு. அது கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டேன். ஸோ 10 minutesல நல்லா அது பாயில் ஆகிடும். பாருங்கள், இந்த பாமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. எதனாலனா இந்த மாதிரி பண்ணாதான் நீங்கள் வந்து அந்த ரஸ்மலாய் செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான கிராக்ஸும் வராது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. உங்கள் பாம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் இது பண்ணுறதுக்காக. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கொஞ்சம் கூட கிராக்ஸ் வராது, ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க உங்களுக்கு. மெயினான இது மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் போட மாட்டாங்க, பட் நான் வந்து போடுவேன். இதில் என்ன லாஜிக் எனக்கு தெரியல. பட் வந்து போட்டால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு.
பாருங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க பண்ணணும். எந்த விதமான கிராக்ஸும் இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படியே சில்கியா ஆயிடணுங்க அந்த மாதிரி. பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. பட்டர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இது ஃபுல்லாவே. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு பால்ஸ் வந்து எப்போவுமே சின்ன சின்னதாகவே பண்ணுங்க. எதனாலனா நீங்கள் இது தண்ணியில் ஒரு வாட்டி பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிங்கன்னா இது டபுள் த சைஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்மால் பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். எந்த விதமான கிராக்ஸும் இருக்கக்கூடாதுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணும்போது அது ஒடிஞ்சிரும். அதனால ஸோ நான் இந்த பால்ஸ் ஃபுல்லாகவே நான் பிடிச்சிடுறேன். பாருங்கள் ஃபுல்லாகவே நான் பால்ஸ் பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. ஒரு கிராக் கூட இல்லை, நல்லா இருக்குது. இதே மாதிரி ஷேப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ரவுண்டு கூட நீங்கள் அப்படியே உருண்டை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரஸ்மலாய்க்கு ஃபேமஸான இதே ஷேப் தான் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பால் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் பவுலில் கணக்கு எடுத்தால் ஒரு பவுல் போட்டிருக்கேங்க ஃபுல்லாகவே. நான் ஸ்வீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஆப்ஷன் தான். கொஞ்சமாக லைட்டாக கலர் போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஜாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாஃப்ரான் போட்டுக்கலாம், குங்குமம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் கலர் போடுறேன். ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன், நிறைய கலரெல்லாம் போடல. பாருங்கள் லைட் மைன்யூட் கலர் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம இது வந்து சிம்மில் வச்சிடலாம். இன்னொரு இதில் ஸ்டவ்வில் நான் மாற்றிடுறேன். இது சிம்மில் வச்சிடுறேன். இதில் வந்து இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேன் வச்சுட்டு இப்போ நான் அந்த இது இருக்கு இல்லைங்களா, க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இதில் வந்து தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அந்த ரஸ்மலாய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இதில் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன்னா பெரிய இந்த சாம்பாரெல்லாம் எடுக்கிறோம்ல அந்த கரண்டி. இது என்னோட பாப்பா செஞ்சது, சின்னது. ஸோ இப்போ நம்ம ரஸ்மலாய் ஃபுல்லாக இந்த பாயிலிங் வாட்டரில் போட்டுடலாம். கண்டிப்பாக பாயிலிங் வாட்டரில் தான் போடணும். நீங்கள் வந்து அப்படியே போட்டுறாதீங்க. இது ஃபுல்லாகவே மேலே வந்து டபுள் த சைஸ் ஆகிடுங்க உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே மேலே வந்து டபுள் த சைஸ் ஆகிடும். இப்போ மேலே வந்திருக்கு. நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நான் 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த சிரப்லேருந்து இந்த மாதிரி ரஸ்மலாய் எடுத்து அந்த வாட்டர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம பால் வந்து ரொம்ப திக்காக பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் தண்ணியோடையே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் ரொம்ப லிக்விடாக ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் பாலில் போட்டுக்கோங்க. இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100% கரெக்டாக வரும். அந்த மாவு மட்டும் கரெக்டாக உங்கள் பாம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். ரஸ்மலாய்க்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. பட் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. நான் ஜஸ்ட் பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் இல்லைன்னா பிஸ்தா ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. 2 ஹவர்ஸ்க்காக அப்படியே விட்டுருங்க லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா அந்த பால் ஃபுல்லாகவே அந்த அப்சர்வ் பண்ணணும் ரஸ்மலாய், அதனால. ஸோ நான் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் கொஞ்சம் கூட உடையில, அதே மாதிரி இருக்குது. நான் இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. எனக்கு ஒரு கிராக் இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வெளியில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குது. பட் இது ஹோம்மேட், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இது எவ்வளோ ஜூஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். பாருங்கள் வெறும் ரஸ்மலாய் தான் எடுத்திருக்கேன்னா. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லி. இது
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.